குறி வந்தவங்க காணிக்க வச்சிருங்க. காணிக்கை சுருட்டு அப்படிதான் பாரு. சுருட்டு சுருட்டு அதுக்குதான் சொன்னேன் சரக்கே விட்டுருவோம்னா ஒன்றும் புரியுங்க. அது இறங்கினா ஒன்றுமே அப்படி சாப்பிட முடியாது. சுருட்டு டக்குன்னு எடுத்து வை. தானே ஏமா பா நான் தானே கொடுத்தேன் உனக்கு வார்த்தை, பிறந்த வார்த்தையும் குழந்தையோட வந்து நிற்க சொல்லி வந்து என்ன பண்ணி கொடுத்தது நிறைவேறிச்சா? எங்க உன்னுடைய கணவர் பரவாயில்ல, நான் பார்த்தேன் வேலை நல்லா இருக்கிறாங்களா? சூட்டு பற்ற வை தம்பி. அப்படியே அப்படி பற்ற வச்சிரு டக்குன்னு கேட்டால் டக்குன்னு மாற்றிட்டு இருக்கணும். இது வளர வளர நிறைய ஒன்று ஒன்று சேரும். எப்படி சொல்கிறதுனா ஒரு 8 வருஷத்துக்குள்ளார கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படியே திடீர்னு புரியுதா? இது வளர காலம் எடுக்க 5 வயசு மாறிச்சுன்னா உங்கள் உடம்பு எப்படி வளர்றது மட்டும் பாரு. அன்றைக்கி நீ இப்போ என்ன கேட்குறதில்ல, அப்போ கேட்காம நீ கொடுத்தப்போ அன்றைக்கி பேர் இருக்கிற மாதிரி யோசனை பண்ணி ஒன்று சக்தி தெம்பாக இருந்தால் நிம்மதியாக இன்னும் வேறு என்ன செய்யணும் ஐன்னு ஆசைப்பட்றேன். அப்போ நீ செஞ்சுக்க, நான் கேட்காத நீ செஞ்சு காப்பாற்றுவேன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அடிப்படாத குறையா 3 வருஷம் வந்தானே புரியுதா இல்லையா? அடிப்படாத குறை போகும்போதோ வரும்போதோ வண்டியிலேயோ நடந்தோ வாகனமோ பஸ்னு போயிட்டான். கேட்டுப்பேன் புரியலையா? போகிறான் வரான் கொஞ்சம் டெஸ்டினேஷன் பஸ்னு ஓடிட்டான். அதனால் நான் வந்து மாற்றிட்டேன். அவனுக்கு தெரியாத கேட்டப்ப அப்படின்னு அப்புறமா ஆமாம் அன்னைக்கு போக புஷ்பு வார்த்தை வரலான்னு சொல்லுவான். அவன் வேணா கேட்டு சரி. அடுத்தது இது பொண்ணு போதா, அடுத்து ஒரு பையன் போதா போதும். உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு பையன் முடிஞ்சிருச்சு. என் நகைச்சி கொடுத்துட்டேன். அடுத்தது நானே வந்து பிறக்க போகிறேன். நான் எங்கே பிறந்தேன்னா அது வேற மாதிரி இருக்கும். மண்ணுக்கு சொத்துக்கும் பிரச்சனை பண்ணாங்களா? இப்போ எப்படி பண்ணுறாங்க? வெளியே போ, மண்ணு இல்லை, பாகம் இல்லை, வீடும் இல்லை, சொத்து இல்லை அப்படின்ட்டாங்களா? அதே இடத்துல சொத்தும் கொடுக்குறேன் வீடு கொடுக்குறேன்னு ஒன்று கூப்பிடுவாங்க. பார்க்குறியா? தலை எடுக்கும் போது இது தலை எடுக்க பாரு. அதான் சொன்னேன், இது எடுக்க பாரு. வலினா வந்து உனக்கு வந்து கெஞ்சி வாங்க கூப்பிடுவாங்க. நான் செய்ய தப்பாங்க அந்த மனுச்சுக்கிட்டு உங்க மேலே வந்து இல்லைன்னா நான் இல்லைன்னு நினச்சிக்கோ. கூப்பிட்டாங்கன்னா நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கோ. அதுதான் நான் விளக்கம் சொல்கிறேன்ல உனக்கு. அப்படி நடக்கலை கூப்பிடல அப்படின்னா நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன். வந்து கூப்பிட்டாங்க நடத்திட்டாங்க, எனக்கு பரவாயில்ல சேர்த்துட்டாங்க, எனக்கு மூணு வார்ப்பாங்க எல்லாமே கொடுத்தாங்கன்னா நான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். 2 வார்த்தை புரிஞ்சுக்கிட்டு நான் காப்பாற்றிக்கிறப்போ 9 ஒரு குறிப்பிட்ட காசு உங்களுக்கு வந்து உங்கள் ஆம்பளையானுக்கு உங்களுக்கு வரப்போகுது. வாங்கிக்கிங்க. வேணான்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கங்க. காசு வாங்கிக்கிங்க. வருது காசு வருது, ஒரு அமௌண்ட் வருது. அது ஏதோ ₹1 கூட இருக்கலாம். அது எனக்கு நான் லேட்டு சொல்லல. அந்த காசு வந்து வாங்கிக்கோங்க. ஏன் அவ்வளோ சரி 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 5 நிமிஷம் நான் அளவு